Hi dear students, NEET 2021 crack பண்ணலாம் வாங்க. Day 15 செஷனுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நான் போட்ட மாடலுக்கு வந்து -2 ஆல்ஃபா வி கியூப்னு வந்திருக்கும். இதில் வந்து -2 பீட்டா வி கியூப் அப்படின்னு வந்திருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்கள். ஐ வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எ பார்ட்டிக்கிள் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ரிட்டார்டேஷன் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு துகள் நேர்கோட்டில் எதிர்முடுக்கத்துடன் இயங்குகிறது. ஒரு துகள் நேர்கோட்டில் எதிர்முடுக்கத்துடன் இயங்குகிறது. எ பார்ட்டிக்கிள் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ரிட்டார்டேஷன் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். எதிர்முடுக்கமானது இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் உள்ளது. எதிர்முடுக்கமானது இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் உள்ளது. லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஃபார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு எனில் இயக்க ஆற்றலில் ஏற்படும் இழப்பு. இயக்க ஆற்றலில் ஏற்படும் இழப்பு இடப்பெயர்ச்சிக்கு இயக்க ஆற்றலில் ஏற்படும் இழப்பு இடப்பெயர்ச்சியோடு ஏற்படுத்தும் தொடர்பு. இயக்க ஆற்றலில் ஏற்படும் இழப்பு இடப்பெயர்ச்சியோடு ஏற்படுத்தும் தொடர்பு. லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஃபார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டார்டேஷனுங்கிறதும் ஆக்சலரேஷனுங்கிறதும் நம்ம என்ன சொல்கிறோம், சைனில் மட்டும்தான் டிஃபரன்ஸ் வரும். நேர்முடுக்கம் எதிர்முடுக்கம் அவ்வளோதான். ஸோ ஆக்சலரேஷனுக்கு ரிட்டார்டேஷனுக்கு மேக்னிடியூட் ஃபார்முலா வந்து dv/dt அப்படின்னு நமக்கு தெரியும், சரியா? ஸோ இது வந்து நம்ம முடுக்கத்துக்கும் இதே தான், எதிர்முடுக்கத்துக்கும் இதே தான், சைன் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த dv/dtயை ஜஸ்ட்டு வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன். dv/dx இன்ட்டு dx/dt தட் இஸ் ஆல்சோ என்னது dv/dt தான். இதில் ஏதாவது சேஞ்ச் வருமா? டெஃபினட்டாக வராது. ஏன்னா dx வந்து கேன்சல் ஆகிரும், dv/dt தான் கிடைக்கும். செயின் ரூல்னு சொல்லுவோம். இதில் இந்த dx/dtங்கிறது வெலாசிட்டி இல்லையா? இந்த dx/dt என்னது வெலாசிட்டி. அப்போ என்ன கிடைக்கும்னா vdv டிவைடட் பை dxன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரிட்டார்டேஷன். இந்த ரிட்டார்டேஷன் எதிர்முடுக்கமானது எதுக்கு நேர்த்தகவுன்னு கொடுத்துருக்குறாங்க, is directly proportional to the displacement. இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் உள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா vdv is proportional to என்னவா இருக்கும், x dx இருக்கும் இல்லையா? x dx இருக்கும். Now you take integration on both side. அப்போ என்ன கிடைக்கும், you will get v square by 2 is proportional to x square divided by 2. So in fact 2 cancel ஆயிரும். So v square is proportional to x square. அவ்வளோதான். நீங்கள் சப்போஸ் வந்துட்டு 1/2 m நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும், கைனட்டிக் எனர்ஜி கிடச்சிரும். ஸோ 1/2 m v ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/2 m x ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை ஈக்குவல்ட்டாக எழுதும்போது நம்ம இதை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/2 mங்கிறது கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ இது வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி வந்து ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்முடுக்கத்தோடு நேர்கோட்டில் இயங்கக்கூடிய ஒரு துகளினுடைய மதிப்பானது இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னா அதனுடைய இயக்க ஆற்றல் ஏற்படக்கூடிய இழப்பு கைனட்டிக். ஏன்னா எதிர்முடுக்கத்தோடு இயங்குதுன்னா வெலாசிட்டி வந்து குறையும். அப்போ அந்த இயக்க ஆற்றலில் ஏற்படக்கூடிய இழப்பானது இடப்பெயர்ச்சியோடு எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது, ஹவு தி loss in kinetic energy is related to the displacement. Here the loss of kinetic energy is directly proportional to square of the displacement. இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய இயக்க ஆற்றல் ஏற்படக்கூடிய இழப்பானது இடப்பெயர்ச்சியின் இருமடிக்கு நேர்த்தகவில் உள்ளது அப்படிங்கிறதான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். பார்த்துக்கு நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதுலேயே நான் 2 கொஸ்டினை சேர்த்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். டயக்ராம் முதல்ல வரைஞ்சிட்றேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு.
this is a graph. So இந்த மாதிரி மாடல் நீங்க எதிர்பார்க்கலாம். So here time, so here 1 second, here 4 second, here 3 second, this is 2 second, here 4 second, and then here 8 second, here 5, here 7, here 6. So diagram இதுதான். In a velocity time graph of a linear motion is shown in figure. The distance and displacement from the origin after 8 second. ஒரு துகளுடைய இயக்கத்தை குறிப்பிடக்கூடிய திசைவேக நேர வரைபடம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு துகளின் இயக்கத்தை குறிக்கக்கூடிய திசைவேக நேர வரைபடம் velocity time graph படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஓய்விலிருந்து 8 வினாடிகளுக்கு பிறகு அந்த துகள் அடைந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி distance and displacement ரெண்டையுமே கண்டுபிடிச்சு பார்க்கலாம். distance என்ன வரும் 8 செகண்டுக்கு அப்புறம் 8 செகண்டில் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கும், எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கிராஃபு. இந்த மாதிரி கிராஃப் மெத்தடில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து நம்ம எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். டிஸ்டன்ஸுங்கிறதும் அதே மாதிரி தான். ஏரியா கண்டுபிடிச்சா வெலாசிட்டி டைம் கிராஃபில் டிஸ்டன்ஸுக்கும் நமக்கு வந்து ரெண்டுக்குமே ஏரியா தான். ஆனால் இந்த மாதிரி படம் என்ன படம்னு பாருங்கள். ஸோ இது 2 மெத்தடில் போடலாம். நான் ஃபஸ்ட்டு மெத்தடு ஈஸியான மெத்தடை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இது என்னென்னு தெரியுமா? இது வந்து டயக்ராம் என்னென்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இது வந்து சரிவகம்னு சொல்லுவோம். ட்ரெபீசியம். இது என்னது? ட்ரெபீசியம். பட் இந்த ட்ரெபீசியத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, if you see this is one right angle, one rectangle, another right angle. ஸோ 2 முக்கோணம் ஒரு செவ்வகம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 2 முக்கோணத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு செவ்வகத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும், then you have to add everything. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ you have to find out the area of triangle, area of rectangle, area of triangle, and then you have to make it sum. ஸோ அதுக்கு பதிலாக ட்ரெபீசியத்தினுடைய பரப்பு உங்களுக்கு தெரிஞ்சா, சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ½ h × a + b. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் ஏபினா என்ன சார்? ஹெச்ங்கிறது என்ன? இதுதான் வந்து வெலாசிட்டியோட வேல்யூ, அதை போட்டுடலாம். இது வந்து 4 m/s வரைக்கும் போகும். இங்கே வந்து இது வந்து -2 -4. ஆக்சுவலாக வந்து இது -2லேயே ஸ்டாப் ஆயிடுது. படத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். -2லேயே ஸ்டாப் ஆயிடுது வெலாசிட்டி. ஸோ ஆக்சுவலாக இந்த ஹெச்ங்கிறது என்னென்னா இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ், இதுதான் ஹெச். அதே மாதிரி இங்கே வந்து இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான், இந்த வெர்டிக்கல் தான் ஹெச். ஏபிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிங்கிறது இந்த பேரலல் சைட்ஸ். இது ஏன்னு வச்சுங்களேன். அப்போ ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி. ஸோ இணைப்பக்கங்கள் இருக்கு இல்லையா, இணைப்பக்கங்கள் வந்து ஏபின்னு எடுத்துங்க. உயரத்தை வந்து ஹெச்ன்னு எடுத்திங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்ம டைரக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சைனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ½ × வாட் இஸ் த ஹைட்டு வந்து 4 இன்ட்டு என்ன வரும்? a + bனா ஏ வந்து பாருங்கள் 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் கேப் எவ்வளவு? 2. ஸோ 2 + b வந்து 0லேருந்து 4 வரைக்கும் 2 + 4. இது டிஸ்டன்ஸ். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ½ × பட் இங்கே ஹைட்டு வந்து கம்மி 2 × a + b பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ 5 இங்கே 7 - 5 வந்து 2 ப்ளஸ் இங்கேருந்து இங்கே 8 - 4 வந்து 4. ரைட்டா? ஸோ அப்போ என்ன வரும்? 2 2s are 4. ஸோ 2 × 4 + 2 6 ப்ளஸ் இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும். 2 + 4 6. அப்போ என்ன வரும்? 2 6 are 12 + 6 you will get 18 மீட்டர். ஓகேவா? இதுதான் அந்த துகள் கடந்த மொத்த தொலைவு. நவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி கேட்கும்போது நமக்கு வந்து டைரக்ஷன் பார்க்கணும். இது வந்து பாசிட்டிவ் எவ்வளவு? 2 × 6
12 கிடைக்குது. ஆனால் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால ஹைட்டு வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வந்து டைமு, ஹைட்டு வந்து நெகட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அதான் நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருச்சு, அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருச்சு. அப்போ இது எவ்வளவு 6 வரும். அப்போ 12 - 6 வந்து 6 மீட்டர். அப்போ இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 6 மீட்டர், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள் வந்து 18 மீட்டர். புரியுதுங்களா? ஸோ இடப்பெயர்ச்சி பார்க்கும்போது நீங்கள் டைரக்ஷன் பார்க்கணும். நெகட்டிவ் சைடு போச்சுன்னா நெகட்டிவ் போட்டுக்கணும். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி சரிவகம் வரும்போது நீங்கள் பிரேக் பண்ணி தனித்தனியான உருவங்களுக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கிறத விட ட்ரெபீசியத்துக்கான ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ½ h × a + b, எது a எது bன்னு சொல்லிட்டேன். பேரலல் சைட்ஸோட லெங்க்த்து வந்து ab, ஹைட்டு வந்து h. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும், பார்த்துக்கோங்க. ஸோ புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எ பார்ட்டிகிள் இஸ் ப்ரொஜெக்டட் வித் அ வெலாசிட்டி VO along the x-axis. ஒரு துகளானது VO என்ற திசைவேகத்துடன் கிடைத்தளத்தில் எரியப்படுகிறது. இட் இஸ் ப்ரொஜெக்டட் பாடி, கிடைத்தளத்தில் எரியப்படுகிறது along the x-axis, x அச்சின் திசையில். The deceleration is proportional to the square of distance from the origin. எதிர்முடுக்கமானது இடப்பெயர்ச்சியின் இருமடிக்கு நேர்த்தகவில் உள்ளது. ஒரு துகள் வந்து x அச்சின் திசையில் கிடைத்தளமாக VO என்ற திசைவேகத்தோடு எரியப்படுகிறது. அதன் எதிர்முடுக்கமானது இடப்பெயர்ச்சியின் இருமடிக்கு எதிர்த்தகவில் உள்ளது. So a particle or a body is projected along the positive x-axis with the velocity VO and its retardation or deceleration is proportional to square of displacement, that is x square. Then the distance at which the particle stops. ஏன்னா because it is moving with retardation, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? தி ரிட்டார்டேஷன், தட் இஸ் A is proportional to what? Is proportional to the square of the displacement. So A is proportional to x square and A is equal to some constant alpha into x square. So அப்படி வச்சுக்கலாம். A is equal to alpha into x square. Since A is retardation, முடுக்கம் வந்து என்னது? எதிர் முடுக்கம் சொன்னதுனால we put minus. So A is equal to minus alpha x square. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். A வந்து either நீங்கள் எப்படி எழுதலாம், dv/dt ன்னு எழுதலாம், அல்லது எப்படி எழுதலாம், b dv/dx ன்னு எழுதலாம். ஸோ dx ஆல் மல்டிப்ளை பண்ணி dx ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா you can get this result, v dv/dx. So here I put v dv/dx is equal to minus alpha x square. So rearranging this equation, you will get v dv is equal to minus alpha x square into dx. Am I right? Okay. So to find the displacement, what you have to do? So initially the body is projected with the velocity VO along the positive x-axis. If you integrate, so you will get minus alpha value vechunga. If you integrate, the initial velocity is VO and final velocity is 0 because it is going to stop. போய் என்ன ஆக போகுது? நிற்க போகுது. And displacement 0 to s. Okay. ஏன்னா இங்கே x வச்சுக்கலாம், sன்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v dvக்கு வந்து v²/2 VOலேருந்து v0 வரைக்கும் போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இங்கே வந்து என்ன வரும்? x² dxக்கு வந்து x³/3ன்னு வரும். Am I right? This is 0 to s. Okay. Therefore, I can get இதுக்கு வந்து என்ன வரும்? 0 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் 0 மைனஸ் VO²/2ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு இங்கே வந்து என்ன வரும்னா s³/3ன்னு வரும். ரைட்டா? லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ s³ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 3 மேலே வந்துடும். 3v02/2. திஸ் இஸ் வாட் யுவர் s³. தென் வாட் இஸ் த s? டேக் கியூப் ரூட் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் கனமூலம் எடுத்திங்கன்னா 3v02/2 to the power of 1/3. That is the displacement we have to get.
ஸோ இந்த டிஸ்டன்ஸில் அந்த பார்ட்டிகிள் போய் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஸோ ப்ரொஜெக்டட் ஆகிற அந்த பார்ட்டிகிள் V0ங்கிற வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் ஆகிற பார்ட்டிகிள் வந்து இந்த டிஸ்டன்ஸில் 3V0² 2 டு த பவர் ஆஃப் 1/3ங்கிற டிஸ்டன்ஸில் போயிட்டு அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆல்ஃபா இருக்கா? ஸோ இந்த ஆல்ஃபா கீழே வந்துடும். 3V0² by 2 alpha, right? 3V0² by 2 alpha to the power of 1/3. That is the answer. Okay. Is it clear? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, 2 bodies A of mass 1 kilogram and B of mass 3 kilogram are dropped from height 16 meter and 25 meter. The ratio of time taken. இரண்டு பொருள்கள் ஒன்று A அதன் நிறை 1 கிலோகிராம், மற்றொன்று B அதன் நிறை 3 கிலோகிராம். இரண்டு பொருள்கள், ஒன்றின் நிறை A இன் நிறை 1 கிலோகிராம், B இன் நிறை 3 கிலோகிராம். இரண்டு பொருள்களும் முறையே 16 மீட்டர் மற்றும் 25 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. is just dropped from these heights respectively. தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரங்களுக்கான விகிதம். the ratio of time taken by the two bodies to reach the ground. ஸோ கிரவுண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் ரெண்டு பாடிஸுக்கு, அதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க, தகவு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து டைம் டேக்கன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நமக்கு தெரியும், we know that as far as the free falling body is concerned, அதாவது நேர்கோட் மேலிருந்து கீழே தடையின்றி தானே கீழே விழக்கூடிய பொருளுக்கு வந்து ஹைட்டுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். half is equal to h is equal to half gt². ஸோ t² ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2h by g கிடைக்கும். ஸோ t is equal to square root of 2h by g கிடைக்கும். ஸோ here t is constant, I mean g is constant. ஸோ t வந்து proportional to root of height, அவ்வளோதான். இங்கே வந்து மாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் வந்து மாஸ் வர்றதில்லை. அதனால் யூ டோன்ட் பாதர் அபவுட் மாஸ், நிறைய பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் வி டேக் ஒன்லி த ஹைட்டு. அப்போ வாட் இஸ் த t1 by t2? இட் இஸ் சிம்பிளி ரூட் ஆஃப் h1 by h2. ஸோ h1 எவ்வளவு? 16 மீட்டர், h2 வந்து எவ்வளோ சொன்னோம்? 25 மீட்டர் சொன்னோம். ஸோ ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4 divided by 5. the ratio is 4:5. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஃபார்முலா தெரிஞ்சால் சிம்பிள் ப்ராப்ளம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான். பட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்தது 5th சம். an object of mass 3 kilogram is at rest. ஒரு பொருளானது 3 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளானது ஓய்வு நிலையில் உள்ளது. an object of mass 3 kilogram at rest. a force F vector what is the force? 60 square I cap plus 4t j cap. A force F vector 60 square I cap plus 4t j cap is applied on the object. அப்பொருளின் மீது விசை F vector is equal to 60 square I cap plus 4t j cap செயல்படுகிறது எனில் t is equal to 3 வினாடிகளில் அப்பொருளின் திசை வேகம், the velocity of the object at t is equal to 3 seconds. That is the question. Okay, so this is also very important problem. Here t is equal to 3 seconds ல என்ன கேட்குறாங்கன்னா, what is the velocity? நமக்கு தெரியும் force F is equal to m into a vector. சில பேர் கைனமேட்டிக்ஸை வந்து ஃபுல் கிளாஸ் எடுங்க சாருங்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஸ்டேட் போர்டு சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ என்சிஆர்டி சிலபஸும் நம்ம இருக்கிற ஸ்டேட் போர்டு சிலபஸும் இப்போதைக்கு ஒன்று தான், நீட் சிலபஸ் எல்லாமே. அதனால் வந்து நீங்கள் என்னோடய யூடியூப்பில் போயிட்டு என்னோடய சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் இயக்கவியலுக்கான அந்த ஃபுல் வீடியோஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஓப்பன் ஆக்சஸ் தான். அது F vector is equal to m into a vector.
So therefore A vector is equal to F vector divided by mass. So இங்கே mass நமக்கு யூஸ் ஆகுது. mass வந்து எவ்வளோ சொன்னால் 3 கிலோகிராம் சொன்னோன்னு நினைக்கிறேன். ரைட் 3 கிலோகிராம். ஸோ 1/3 இன்ட்டு F vector 6t ஸ்கொயர் I cap ப்ளஸ் 4t J cap. ரைட்டா? ஓகே, நீங்கள் 3ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 2t ஸ்கொயர் I cap plus 4/3 t J cap. So what is acceleration? dv by dt, right? So dv is equal to 2t square I cap plus 4/3 t J cap into dt. அப்போ velocity கிடைக்கணும் என்ன பண்ணணும்? You have to integrate on both sides. So integrate பண்ணீங்கன்னா you will get v. v is equal to integral. So directly நீங்கள் integrate பண்ணிடலாம். இல்லை ரெண்டாக பிரிச்சுங்க. 2t ஸ்கொயர் I cap into dt plus 4/3 into t dt J cap. Am I right? Okay. So 2 integral t square dt வந்து என்ன வரும்? t cube by 3 வரும் இல்லையா? I cap plus 4/3 இங்கே என்ன வரும்? t dt வந்து t square divided by 2 into J cap. Okay. So 2/3 t cube I cap plus 4/6 t square J cap. நம்ம என்ன பண்ணணும்? You have to put t is equal to 3 second here. இங்கே 3 cube போட்டிங்கன்னா 27 வருமா? 27 I cap plus 4/6 here 2 square. 3 square வந்து 9 J cap. ஸோ இங்கே வந்து 3 வரும். 3 9s are 27. ஸோ 18 வருமா? 18 I cap plus இங்கே 2 2s are 4, 2 3s are 6, 3 3s are 9. ஸோ 36/6 6 வரும். ஸோ ஓகே 6 J cap. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து velocity vector. அந்த t is equal to 3 செகண்டில் நமக்கு வந்து 18 I cap plus 6 J cap அப்படின்னு கிடைக்குது. ஸோ 5 முக்கியமான ப்ராப்ளம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னமும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு எப்போ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறோம் போதும் அப்படின்னு எனக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதே கண்டென்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமான கணக்குகள் பார்க்குறோமோ படிக்கிறோமோ நிச்சயமாக அது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். நம்ம நீட்டு 2021 ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ.